வேட்டியை பிடிச்சிருக்கிறாங்க. என்ன இது? இனிமே பார்க்கலாம் இப்ப என்ன ஓடுதுன்னு பாருங்க. ஏன்பா எல்லாரும் இப்படி குவைட்டா இருந்தா இப்படி யாராவது ஆரம்பிங்க. என்னப்பா பஞ்சாயத்து? உன் பொண்ணு வேட்டியை பிடிச்சி எடுத்துட்டாயா? அதனாலதான் பொண்ணை கூப்பிடுங்கயா. கூப்பிடுற அந்த பொண்ணு. இப்போ என்ன பிரச்சனைனா என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஜோசியர் இல்லாம நான் எந்த தீர்ப்பும் சொன்னதே இல்லை. சோ கூப்பிடுங்கடா என் ஜோசியரை. என்ன பிரச்சனை? ஓ நிக்கிறே இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா. போற வர பேரோட வேஷ்டி எல்லாம் பிடிச்சு இழுக்கிறான். என்னதான் பிரச்சனை பார்த்து சொல்லு. என்னப்பா பொட்டியை திறக்கிறான்? ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட பொட்டியை பார்த்து சொல்லு. பொட்டி இல்லப்பா, அது மாடர்ன் தகரப்பா. அப்படிதான் இருக்கு. அக்கார்டிங் டு திஸ் பொட்டி, பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் சனீஸ்வரர் இவளுக்கு வந்து ஏழரை பிடிச்சிருச்சு. அதனால கல்யாணமே நடக்காது. என்னது கல்யாணம் நடக்காதா? ஜோசியரே தீர்ப்ப மாத்து. மாத்தலனா மாத்தும் இல்ல. ஆனா இவன் பட்டணத்துக்கு போயிட்டு 4 பசங்களோட வேஷ்டி இழுத்தா கல்யாணம் நடந்துரும். அவ்வளவுதான் என் தீர்ப்பு. 4 நாள்ல 4 வேஷ்டியா? 4 நாள் 4 வேஷ்டி தானே. இந்த ஊர்ல எவ்வளவோ வேஷ்டி உருவியாச்சு, எவ்வளவோ பண்ணிட்டோம். இது பண்ண மாட்டோமா? பட்டணத்துக்கு போறாங்க பொண்ணு. அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. மச்சான் தோட்டா தோ பாரு டிவி வருது. அண்ணா அண்ணா போய் ஒரு கை உருட்டுமாண்ணே. டேய் சேது பையன்லாம் எவன்டா ரோட்டியா இருந்தீங்க? நீ தான் கை வைப்பேன், நானும் இருப்பேன். நீ இருப்பியா? சிவா யோசிக்கலடா. இதான் சான்ஸ். ஈஸி அழகா இருக்கு. ஒரு வீலாம் 1 2 என்ன காத்தோட்டமா இருக்கு? வேட்டி மட்டும் போயிருக்கு, இல்ல வேற ஏதோ போயிருக்கான்னு பாரு. ஆனா போச்சே. ஐயோ. சீன் 4 டெம்பிளுக்கு போறாங்க. பிள்ளையாரே பிள்ளையாரே பிள்ளையாரே. எப்படியோ வந்த கையோட ஒரு வேஷ்டி உருவியாச்சு. இதோட 3 வேஷ்டி இதான் உருவிக்கணும்பா. அழகா இருக்கான் பையன். அம்பி மாதிரி இருக்கானே. இப்போ நான் அம்பி இன்னொரு தும்பி மாதிரி பறந்துருவான். வேஷ்டி உருவாங்க. என்னோட வர்றாங்க. நான் கூட ஆப்ஷன்ல இருப்பேன். வேஷ்டி என்ன சுத்துது பாரு. வேஷ்டி இருக்கு. வேஷ்டியை பாரு. அழகா இருக்கா? ஆனா இந்த வேஷ்டி தான் முக்கியம். வேஷ்டி வந்துட்டேன் இழுத்துரு. ஐயோ என்ன போச்சே அபிஷ்டு. அபிஷ்டு தான். எங்கள் அண்ணன் அன்பு கண்ணன் பேரரசன் சொட்ட தலையன். சாரி சார், வேட்டைக்காரன்
பேர் வச்சிருக்கீங்க? குப்பை மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் பேரை சொல்லியோ. பெரியோர்களே, தாய்மார்களே, ஆண்டவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் என் மூச்சு, என் பேச்சு. சார், நீங்க நேர்ல பேசுறது டிவில பேசுறது இன்னும் நல்லா இருக்கு சார். ஏன் அப்படி பண்ணா? கொஞ்ச அழகா தான் இருக்கேன். இல்ல, டிவில பேசினா ஆஃப் பண்ணிடலாம், இங்க ஆஃப் பண்ண முடியாது. சரி, பாலிட்டிஷியன் வேஷ்டி அழகா இருக்கு, காஸ்ட்லியா வேற இருக்கு. உரு இல்லமா? தடுக்கிறாங்க. உருவிடலாம். அப்படியே இரு. உங்க வேட்டி எதிர்கட்சியின் சதி. ஐ, ஷூட்டிங் நடக்குது போல. ஷூட்டிங். ஐயோ ராமா, இந்த குசுத்தோட தாங்க முடியல. சரி, மேக்கப் வாங்க. நச்சப்பாடே. மேல, இன்னும் மேல. இதான் வேஷ்டி. உருவிடலாம். ரஜினிகாந்த் வேஷ்டி போச்சு. சரி, எப்படியோ 4 வேஷ்டி உருவியாச்சு. இப்ப நம்ம ஊருக்கு போயிட்டு பஞ்சாயத்தை பாப்போம், என்ன நடக்குதுன்னு. என்னம்மா 4 வேஷ்டியும் உருவிட்டு வந்துட்டியா? உருவியாச்சு. 4 வேஷ்டி தானே, உருவியாச்சு. இவங்க யாரு? எங்க பார்த்த மாதிரி இருக்க. பாவி, இவங்களெல்லாம் உனக்கு யாருன்னே சத்தியமா எனக்கு தெரியாது. மூஞ்ச எங்க பார்த்த மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் உன்னால பாதிக்கப்பட்டவங்க. ஓ, ஆஹா. வாங்க. சொல்லு தம்பி, உன்னோட குறைய. தம்பி வந்துட்டாங்க. நேக்கு உங்களுக்கு தெரியுமோ? நான் அன்னைக்கு கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கிறத இவள் எடுத்துட்டு போயிட்டாள். ஏதோப்பா? என்ன வேஸ்டே தான், எல்லாம் போச்சு, மானமும் போச்சு, எல்லாமே போச்சு. கூட எல்லாரும் பாத்துட்டாங்க. சரி, ஆனா இந்த டியூபிலேஷன் பண்ண இல்லையா, அதுக்கு நீங்க உங்க பொண்ணை என்கிட்ட கட்டி கொடுக்கணும்டா. சரி பாக்கலாம், போய் உட்கார். எனக்கு தெரியாத தமிழ்நாட்டுல யாருமே இல்ல. சூப்பர் ஸ்டார் கருத்து போன தம்பி மாதிரி சூப்பர் ஸ்டார். சொல்லு. என்னடா சொல்லலாம்? சொல்லுப்பா. சரி, விடுங்கப்பா. என்னடா உங்களுக்கு பயிற்சா? நான் தான் ஹீரோ, மத்தவங்க ஜீரோ. நான் தான் டாப், மத்தவங்க டூப். கட்டித்தா உன் பொண்ணு எனக்கு இல்ல கருமாரி உனக்கு. கிளம்பு. நான் யார் தெரியுமா? தமிழ்நாட்டே என் பின்னாடி இருக்கு. மாவனே, உன் பொண்ணு மட்டும் எனக்கு தரல, லாரி ஆள் வரும், தமிழ்நாட்டே எரியும். நீக்கு ஒரு டவுட், பின்னாடி தமிழ்நாடு இருக்கு இல்லையா,
முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கு? இருக்கு. அப்பா இவங்க யாருமே எனக்கு பிடிக்கல. என்னம்மா பண்றது? சரி, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கும் நம்ம ஜோசியரையே கேட்டுருவோம். ஜோசியரே எங்கயா இருக்கு? நாட்டாம இப்ப நான் சொல்றேன், உன் பொண்ணு எனக்கு அங்கோடு போறோம், அவ்வளவுதான். என்னது? டேய், இதெல்லாம் சொல்லவே இல்லையாடா? இப்படிதான் கதை முடியும்னு நினைச்சு பாத்தீங்களா? அப்படி எல்லாம் நடக்காது. சம்பளமே இல்லாத மங்கூஸ் மண்டியா மாதிரி ஒருத்த வந்து வந்து போனா பாத்தீங்களா? அவன் தான் இந்த கதையில இருக்கிற ஹீரோ, இந்த கதையில இருக்கிற கதாநாயகன். ஜோஷியரே, எவ்வளவு தடவை தானே நீ கட்டுப்பை ஆயாது? போறோம் மேரேஜ் எல்லாம் விட்டுரு. உன் சிடி தான் எல்லாரும் பார்த்துட்டோம். நித்யானந்தா சரி. ஸோ அது நித்யானந்தா சிடி சரி. ஸோ அதனால இப்போ நான் இவன் நல்லா பார்த்துக்கிறேன். நீ அப்படி நீ கிளம்பு.